வணக்கம். இப்ப உங்க எல்லாரையும் எங்க அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன்னா, ரொம்ப ரொம்ப பழமையான, அழகான கோவில், மகா சிவராத்திரி ஸ்தலம். வில்வ வனநாத சுவாமி கோயிலுக்கு தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். நீங்க கும்பகோணம் டவுன்லேருந்து வரும்போது, சுவாமிமலை பஸ் ரூட் எடுக்காம பேரலல் ரோடு இருக்கும். கார் ரூட் போட்டீங்கன்னா மேப்ல, இந்த டெம்பிள் கிட்ட தான் வந்து எண்ட் ஆகும். இதுக்கு மினி பஸ் கூட இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் இந்த நம்ம கார் ரூட் வராது. இன்னொரு வழியில வரும். பட் இந்த ரூட் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு வர்றதுக்கும். இந்த கோயிலோட தல வரலாறு அந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அதுல படிச்சுக்கலாம். அந்த ஸ்டோரி படிச்சக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த ஸ்டோரி ஏற்கனவே எனக்கு தெரியும். பட் ஆனா அது இந்த கோயிலோடது அப்படிங்கிறது அங்க நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னா, ஒரு மான் வந்து ஒரு வேடன் துரத்துறான்னு இந்த கோயில்ல வந்து ஒளிஞ்சுக்கும். அந்த வேடன் வந்து ஈஸ்வரர் வந்து புலி வேடத்துல விரட்டிட்டு போவாரு. அப்ப அந்த வேடன் ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்குவாங்க. அந்த மரம் தான் வில்வ மரம். நான் இரவெல்லாம் தூங்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இலையா பிச்சு கீழே போட்டுட்டு இருப்பாங்க. அந்த இலை வந்து ஈஸ்வரன் வந்து புலி வேடத்துல இருப்பார்ல, அவர் மேல விழுகும். அன்னைக்கு வந்து சிவராத்திரியும் கூட. ஸோ விடிய விடிய அவங்க வந்து அந்த அர்ச்சனை பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த தல வரலாறா எழுதியிருப்பாங்க. இது எனக்கு ஏற்கனவே தெரியும். பட் இந்த கோயிலோடதுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொரு இந்த கோயிலோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லா நந்தியுமே பார்த்தீங்கன்னா, வாயில் பார்த்தாப்புல இருப்பாங்க. பொதுவா ஈஸ்வரன் வந்து இப்ப கிழக்க பார்த்து இருக்காங்கன்னா, நந்தி வந்து மேற்க பார்த்து ஈஸ்வரர் பார்த்து இருப்பாங்க. இங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லா நந்தியுமே பார்த்தீங்கன்னா, வாயில் பார்த்தாப்புல இருப்பாங்க. அது இந்த கோயிலோட சிறப்பம்சம். 2வது இந்த கோயில் அந்த பழமை மாறாம அப்படியே மெயின்டெயின் பண்றாங்க. எனக்கு அந்த மாரி டெம்பிள் ரொம்ப பிடிக்கும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பழமைய எடுத்துருவாங்க. எனக்கு இந்த மாரி டெம்பிள்ஸ்ல ரொம்ப ரசிச்சு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அந்த கோயில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோயில் தான் இது. இந்த கோவில் ஈவினிங் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்றாங்க. நாங்க மார்னிங் போயிருந்தோம். பட் ஆனா நீங்க சாமியெல்லாம் பார்க்கலாம். கம்பி கதவு தான் போட்டிருப்பாங்க. பட் தீபாராதனை அந்த மாரிலாம் உங்களுக்கு வேணும்னா, நீங்க ஈவினிங் 4:00 தான் விசிட் பண்ணணும். இந்த கோயில்ல இன்னொரு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க வந்து மகா சிவராத்திரி ஸ்தலம் அப்படிங்கிறதுனால, அந்த டைம் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். அங்க ஐயரு இருந்தாங்க. அவரு சொன்னாரு, மகா சிவராத்திரிக்கு நீங்க அவசியம் ஒரு தடவ வந்து கலந்துக்கோங்க" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அப்படிலாம் பேசிட்டு, விளக்கு போட்டுட்டு கிளம்பிட்டோம். அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு நேர் ஆப்போசிட்ல தான் அந்த கோயிலோட தெப்பக்குளம் இருக்கு. நாங்க போனப்ப பெருசா தண்ணிலாம் எதுவும் இல்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்கலாம் குளத்த அப்படின்னு தோணுச்சு.